வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாளை தந்த நம் கிருபையின் ஆண்டவருக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிக்கான மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், அதிலிருந்து தப்பி செல்ல ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில் வழி செய்து தந்திருக்கிறார் என்கிற அந்த அருமையான நற்செய்தியை நீங்கள் யாவரும் மறந்துடவே கூடாது. அதற்கு மூல காரணம் இயேசு கிறிஸ்துவின் தியாகம், இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகள், அவர் கடந்து போன அந்த பாதைகள், இவைகள் எல்லாம் பார்ப்பீர்களானால் மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்துல மிக தெளிவாக தேவனாகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அதை ஆசீர்வாதமாக அங்கே தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் இருதயம் கலங்காதிருப்பதாக பயப்படாதிருங்கள் என்று சொல்லியெல்லாம் யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 27வது வசனத்திலும் இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன அந்த காரியத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு உடல் சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் டாக்டர்கிட்ட செல்றீங்க, அவங்க ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அதை மருந்து சாப்பிட்றீங்க, சரியாக போயிடுது. அப்போ உடனே என்ன ஆகுது? மனசில் சமாதானம் வருது. ஆனால் இந்த சமாதானம் எது மட்டும் இருக்கும் என்றால், அடுத்த முறை நீங்கள் வியாதிப்படும் வரை மட்டும். வியாதிப்பட்டோன்னா திருப்பி அந்த சமாதானம் போயிடும். இதுதான் உலகம் தரும் சமாதானம், நிரந்தரம் அல்ல. அந்தந்த காலகட்டங்களுக்கு எல்லாம் நல்லா இருப்பதை போல ஒரு பிம்பம், ஒரு காட்சி அளிக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் நிரந்தரம். அதற்கு காரணம் என்னன்னா, உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் எந்த சூழ்நிலையினாலும் சீர்குலைக்க முடியாது. எந்த மனிதனாலும், எந்த எதிர்ப்பாலும், எந்த அந்தகார சக்தினாலும், எந்த பாதாளத்தின் ஆவினாலும் அதை சீர்குலைக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த சமாதானம் நிரந்தரமான சமாதானம். உங்க இருதயம் பார்த்தீங்கன்னா இரும்பு போல அங்க இருக்கும், ஒரு நிலையா இருக்கும். வேதவசனம் தெளிவாக யாக்கோபு 1வது அதிகாரம் 21-22 வசனங்கள், 20-21-22 வசனங்கள் படித்து பார்ப்பீர்களானால், இதோ ஒரு அவிசுவாசியோட உள்ளமானது ஒரு அலைய போல பின்னமும் முன்னமும் போகக்கூடிய ஒரு காரியம். நல்லா நடந்துச்சுன்னா விசுவாசம் இருக்கும், ஏதாவது ஒன்று குளறுபடி ஆயிடுச்சுன்னா உடனே அவிசுவாசம், உடனடியாக பயம், திகில், குழப்பம் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் பல காரியங்களுக்குள் அவர்கள் சென்று விடுவார்கள். கவலை, பயம் என்று சொல்லியெல்லாம். ஆனால் ஒரு விசுவாசியோட உள்ளம் எப்படியா இருக்குதுன்னா, இதுக்கு நேர் எதிராக இருக்கிறது. எப்படி? என்ன காரியம்தான் வரட்டுமே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நான் அவரில் விசுவாசம் கொண்டிருப்பதனால், நான் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்ததனால் என்னுடைய முகம் பிரகாசம் அடையுமே தவிர நான் ஒரு காலத்திலையும் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகவே மாட்டேன். என் ஆண்டவருக்கு என்னை கைவிட மாட்டார், வலகரம் என்னை தாங்கி பிடிக்கும், என் கால்கள் இடராதபடி என்னை அவர் காத்துக்கொள்வார் என்கிற அந்த ஐசியா 41:13, சங்கீதம் 34:5 வசனங்களைப் போல வசனங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனம், என்னில் விசுவாசம் கொண்டிருக்கிறவன் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் இவர்களுடைய சமாதானம் ஒருபோதும் சீர்குலைந்து போகாது. இவர்கள் நிலையா இருப்பார்கள். உலகமே பார்த்து வியப்படையும். எப்படி உங்களுக்கு இப்படி இருக்க முடியுது பிரதர்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களே. ஆனா சில பேர் பாக்குறவங்க கூட இவன் சரியான பைத்தியக்காரன், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சிரிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான் பாருன்னு. அவங்களுக்கு தெரியாது இந்த உலகத்துல ஞானவானா இருக்கிறவருடைய கண்கள்ல நாம் பைத்தியம் போல காட்சி அளிப்போம் என்று வேதாகமே அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கண்களில் இந்த உலகத்தில் உலக ஞானத்தில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் தேவனுடைய கண்களில் பைத்தியக்காரர்களை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த பக்கம் நீங்க பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறீங்கிறத நீங்க தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி உணர்ந்தால்தான் உங்களுக்கு ஒரு செம்மையான பாதை கிடைக்கும், ஒரு தெளிவான ஒரு காரியத்துக்கு வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தை கலக்கி கொண்டே இருந்தது. நான் அவிசுவாசத்தில் தள்ளப்பட்டு கொண்டே இருந்தேன். ஜெபிப்பதும் மேற்கொள்வதும் திருப்பியும் அவிசுவாசத்தில் தள்ளப்படுவதும் இப்படியாக போய்கொண்டே இருந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என் இருதயத்தில் தெளிவாக பேசினார். மகனே, உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா?
நீ ஒரு காரியத்தை குறித்து, அந்த ஒரு காரியம், எல்லா காரியம் இல்லை, அந்த ஒரு காரியத்தை குறித்து நீ ரொம்ப யோசிக்கிற. ஏன் நீ ரொம்ப யோசிக்கிறன்னா, நீ நினைச்சிட்டு இருக்க உனக்கு எல்லாம் தெரியும், அந்த ஃபீல்டு, அந்த பர்டிகுலர் அந்த காரியத்தை குறித்து உனக்கு எல்லாம் தெரியும் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது உண்மை உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பே நான் அந்த காரியத்தை குறித்து அதிகமாக யோசிப்பதே விட்டு கொடுத்தேன். ஏன் நீங்க ஒரு காரியத்தை உங்களுடைய ஞானத்தின் நிமித்தமாக அதிகமாக யோசிக்க தொடங்கினீர்கள் என்றால், தேவனை சந்திக்கக்கூடிய காரியமும் தேவனிடமிருந்து நீங்க விட்டு விலகக்கூடிய அந்த காரியமும் நிறைவேற்றிவிடும். புரியுதா உங்களுக்கு? எனக்கெல்லாம் தெரியும்பா, நீங்க இந்த காரியத்தை விட்டுருங்க, இதெல்லாம் தெரியும், நான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகும். அப்படிதான் மோசஸ் சொன்னார். நான் இவனுங்களை ஒன்றொன்றா கொன்னு குமிக்க போறேன், ஆண்டவரே நீங்க விளங்கிக்கோங்க, என்னோட சகோதரர்களை எப்படி ரசிக்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்னு. ஆண்டவர் பார்த்துருவோம், ஒருத்தனா கொன்னு போட்டான்னு வைங்க, இவன் கொன்னு முடிக்கிறதுக்கே 10,000 வருஷம் ஆகி போயிருன்னு சொல்லிட்டு அந்த கொலையை போய் எக்ஸ்போஸ் பண்ணி மோசே பக்தனை 40 வருஷம் வேற ஊருக்கே கடத்தி அவரை, அதாவது தாழ்மையின் ரூபம், எல்லா பாஷையே மறந்து போச்சு அவருக்கு, எபிரே பாஷையே மறந்து போச்சு. என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அவருக்கு முன்பே வருகிறப்போ, வேற ஆளை பார்த்துக்கோங்க, என்கிட்ட என்ன இருக்கு, நான்லாம் சாக போறேன், 80 வயசு ஆச்சு, எனக்கு முடிஞ்சது, ஆயிலே முடிஞ்சது அப்படின்னா, இப்போதான் என் வேலை தொடங்குது, இப்போதான் நீ ரெடியா இருக்க வா அப்படின்னு கூப்பிட்டு போய் அவர் 40 வருஷம் அதுக்கப்புறம் பண்ணின ரெக்கார்டு இது வரைக்கும் யாருனாலையும் தொட முடியல. அப்படிப்பட்ட மோசே பக்தன், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்து அழைத்தார். அதற்கு காரணம் என்னன்னா, நான் எப்படி யோசிப்பேன்னா, 80 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கலாம், 80-40 மாறிடுச்சு மோசே பக்தன் வாழ்க்கையில். அதற்கு காரணம், அவர் நினைத்தார் அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி. இதை நினைவூட்டின தேவன் என்னிடம் சொன்னார், உனக்கு அந்த மாதிரி பாதையில போகணுமா, அப்ப நீ நல்லா யோசிய உட்காந்து, அப்ப நான் பாட்டுக்கு ஓரமா போய் நின்னுக்கிறேன் அப்படின்னாரு. ஐயோ ஆண்டவரே, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் உங்களை சந்தேகத்திருக்கிறேன், நான் மன்னிச்சிருங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு பெரிய ஞானி மாதிரி யோசித்து நான் கவலைப்பட்டு பயப்பட்டு கொண்டிருந்தேன். காரணம் என்னவென்றால், ஆண்டவரே உண்மை நான் சந்தேகித்தேன், உண்மை நான் நிராகரித்தேன் இந்த ஒரு பர்டிகுலர் காரியத்துல அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் ஒப்புரவானேன். ஆண்டவராகிய தேவன் அதை பொறுப்பெடுத்து கொண்டு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க நிலைமை என்னவா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, நீங்க முதலாவது அந்த பாவ அறிக்கை செய்து ஆண்டவருக்குள்ள நீங்க ஒப்புரவாக்கி நீங்க அவரோடு கூட இணைந்து நடக்கிறப்போ பெரிய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க நேர்ந்திடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள், நாம் முன்னேறி செல்லுவோம். இந்த தொடர் போதனையில நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த தொடர் போதனையின் பெயர் மரியாள், இயேசுவின் தாயார், இவர் யார் என்று தெரியுமா என்று சொல்லி இந்த தலைப்புல நாம் சில அத்தியாயங்களை பேசி கொண்டு வருகிறோம். இது வெறும் 5வது செஷன் தான். இந்த பழைய செஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். இது தமிழில் போதிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் தென்னந்தெளிவாக எனக்கு இந்த காரியத்தை சொன்னார். நான் முதலாவது ஆங்கிலத்தில் தான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி இதை எடுத்தோம். இதை போதித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி 5 ஆண்டுகளாக நாங்கள் ஜெபம் செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக், நிறைய பேர் ஒஃபெண்ட் ஆகக்கூடிய ஒரு டாபிக், கோபம் படக்கூடிய ஒரு டாபிக். இல்லைன்னா தேவையில்லாமல் அவங்க கோவிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு உண்மையை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பு, அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம். புறஜாதியரிடம் சென்றோ இல்லை கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களிடம் போய் சென்றோ வேதத்தை சொல்லுவதற்கு எனக்கு அழைப்பு கொடுக்கல. கிறிஸ்துவர்களாகிய என்னுடைய சகோதர சகோதரர்கள் கிட்ட சென்று அவர்கள் எதையெல்லாம் முரண்பாடான கருத்தாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, தவறை சரியாகவும் சரியானதை தவறாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, குழப்பங்களில் இருக்கிறார்களோ, மன அழுத்தத்தில் இருக்கிறார்களோ, வேதத்தை தொடாதவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவத்துக்குள்ள. இவங்களை சரியான பாதையில நடத்த வேண்டும் என்று சொல்லி தான் இந்த சேனலே ஓபன் செய்ய ஆண்டவராகிய தேவன் எனக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படி தான் இந்த நாள் மட்டும் நாங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்துட்டு வரோம். உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஊழிய பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். சரி, நாம் இந்த தொடர் போதனையில பேசி கொண்டிருக்கக்கூடிய காரியம், இந்த உலகத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட, இந்த உலகத்தால சித்தரிக்கப்படக்கூடிய இந்த மாதா என்கிற மரியாளுக்கும் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மரியாள், அன்னை மரியாள், இயேசுவின் தாயார் என்கிற மரியாளுக்கும் என்ன வித்தியாசம்? இவைகளை தான் நாம் சரியாக அலாசி ஆராய்ந்து கொண்டு வருகிறோம்.
ஆழ்ந்த ஒரு தியானத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். யாரோ சொன்னதின்படி அல்ல, யாரோ எழுதின புத்தகத்தின்படி அல்ல. எனக்கு ஆண்டவர் வந்து ஸ்பெஷலா ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை விடுறதுக்கு இங்க வரல நாங்க. இது எல்லாமே வேதாகமத்தின் அடிப்படையில உங்களுக்கு சாட்சிகளாக எவிடன்ஸோட சாத்தியக்கூறோட உங்களுக்கு வந்து நாங்க சொல்லி கொண்டு வரோம். இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த அத்தியாயத்துல முதல் முறையா நீங்க கேக்குறீங்கன்னா இந்த அத்தியாயத்தை நீங்க கேட்காதீங்க, இப்பவே நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு முதலாவது அத்தியாயத்திலிருந்து வாங்க. ஏன்னா இப்ப நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு ஒன்னா குழப்பம் வரும் இல்ல கோபம் வரும். இது ரெண்டுமே வந்து ஒரு ஹெல்தியான ஒரு சைன் கிடையாது. இது ரெண்டுமே வந்து நீங்க பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இது தள்ளிவிடும். தயவு செஞ்சு உங்களை வருந்தி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் போயிட்டு முதல் செஷன் இந்த பிளேலிஸ்ட்ல அழகா நாங்க போட்டுட்டு வரோம். அந்த பிளேலிஸ்ட்ல போய் அந்த காரியத்தை நீங்க தயவு செஞ்சு கேட்டுட்டு அப்புறம் நீங்க இந்த செஷனுக்கு திரும்பி ஜாயின் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. சரி பிரியமானவர்களே, இப்போ சென்ற அத்தியாயங்களில் எல்லாம் நம்ம என்னத்தை பார்த்தோம் என்று சொல்லி ரத்தன சுருக்கமாக ஒரே நிமிடத்திற்குள் நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தால் சித்தரிக்கப்படக்கூடிய இந்த மாதா என்பவருக்கு பல பெயர்களும் உண்டு. ஆரோக்கிய மாதா, சகாய மாதா, காணிக்க மாதா, அப்புறம் இமாக்குலேட் மாதா, லூர்து மாதா என்று சொல்லி எல்லாம் பல பேர் வைத்து இவர்களே ஒரு பட்டத்தை உருவாக்கி அந்த பட்டத்திற்கு பின்பே ஒரு பெரிய பெரிய கதைகளும் அற்புதங்களையும் இந்த மாதா என்கிற மரியாள் செய்தார் என்று சொல்லி எல்லாம் வர்ணங்களை கொடுத்து சிலையின் வடிவில், சிலை வழிபாடின் வடிவில், சுரூப ஆராதனையின் வடிவில், தேர் சுற்று பிரகாரம் என்று எல்லாம் சொல்லி பெரிய பெரிய கோயில்களை கட்டி எவ்வளோ நாட்கள் எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார்கள். புதன்கிழமை என்றால் இந்த மாதா, சனிக்கிழமை என்றால் அந்த மாதா என்று சொல்லி எல்லாம் இவர்கள் பல சித்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். சித்திர வடிவில் பல விதமான பாரம்பரிய சடங்காச்சாரங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கட்டும், இதை குறித்து நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது உங்களுடைய தீர்மானம், அது உங்களுடைய நம்பிக்கை, அது உங்களுடைய வழிபாடு, அது உங்களுடைய பாரம்பரியம். ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எதை வேணாலும் கும்பிடலாம், யாரை வேணாலும் கும்பிடலாம், யாரை வேணாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய குடி உரிமை, அது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் யாரும் தரவில்லை. குறிப்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்கிறப்போ புறஜாதிகள் மத்தியில அவர் ஒருபோதும் சென்று இதோ நீங்க வணங்கக்கூடிய கடவுள் பொய்யான கடவுள் என்று அவர் சொல்லவே கிடையாது. அவர் யார் மெய்யான கடவுள் என்று வெளிப்படுத்தினார், தன்னையே அவர் மெஸ்ஸியா என்று சொல்லி வெளிப்படுத்தி, நானே இந்த உலகத்திற்கு வரக்கூடிய மெஸ்ஸியா, இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் என்று தன்னை குறித்து அதிகமாக பேசினாரே தவிர அவர்களுடைய அந்த பாரம்பரியங்களை குறித்தோ பாரம்பரிய கடவுள்களை குறித்தோ அவர் பேசவே இல்லை. அதனால்தான் பார்ப்பீர்கள்னா திரளான ஜனங்க இவரை தேடி வந்தார். இதைத்தான் நான் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டது. நான் யாரு குறித்தும் யாரோட வழிபாடை குறித்தும் இதுவரைக்கும் என்னுடைய சுண்டு விரல கூட நான் காட்டி பேசினதே கிடையாது. அது என்னுடைய கடமையும் கிடையாது, அதனுடைய அழைப்பும் கிடையாது, அது என்னுடைய ஊழியமும் கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் இதையே மெய்யான ஒரு நோக்கமாய் வைத்து மையமாய் வைத்து அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு ஊழியமே என்னன்னா முதல்ல போய் விரல காட்ட வேண்டியதா, நீ செய்யறதெல்லாம் தப்பு, நீ நரகத்துக்கு போவ. நாங்க அப்படி சொல்லவே இல்லை. குறிப்பா என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, தம்பிகளே, இளம் வயது வாலிபர்களே, எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுடைய மாதாவை குறித்து நான் இங்க பேச வரவில்லை. எனக்கு தெரிந்த மரியாள், இயேசுவின் தாயார், அன்னை மரியாள் என்கிற அந்த உன்னத பாத்திரம், அந்த பரிசுத்த பாத்திரம், அந்த மெய்யான பாத்திரம், மெய்யான கடவுள் இயேசு கிறிஸ்துதான் என்று அறிக்கை செய்த பாத்திரம், அந்த மெய்யான கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த பாத்திரம், தன்னுடைய கடைசி நாள் வரையும் யோவான் சீஷனோட சேர்ந்து இணைந்து ஊழியத்தில் ஈடுபட்ட அந்த தைரியமுள்ள பாத்திரம், விசுவாச பாத்திரத்தை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். இதை குறித்து தான் இந்த 4 அத்தியாயங்களிலும் நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். இதெல்லாம் நீங்க கேட்கணும். கேட்கலன்னா தயவு செஞ்சு கேட்டுட்டீங்க வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால ஏன்னா அது ஒரு கோர்வா போயிட்டு இருக்கோம், ஒரு ஸ்ட்ரக்சரா போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த நாளில் கூட நாம் லூக்கா 1வது அதிகாரத்தில் அங்கே அன்னை மரியாள் பாடின அந்த பாடலை குறித்து நான் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்ற அத்தியாயத்திலே உங்களிடம் நான் சொல்லியிருந்தேன்.
ஆனால் இந்த பாடலுக்கு பின்னணி என்னன்னு சொல்லி சென்ற அத்தியாயங்களில் நாம் ஏற்கனவே இதை குறித்து பேசிவிட்டோம். அன்னை மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த அந்த பந்தத்தை, உறவை, அந்த சில இன்சிடென்ட்ஸ் என்று சொல்வார்கள், சில காரியங்கள் நடந்தது. அதுல காண ஒரு கல்யாணத்துல எப்படி இருந்தது அந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் 2 முறை அன்னை மரியாளை பெண்ணே பெண்ணே என்று அழைக்கக்கூடிய அந்த சம்பவங்களை குறித்தும் நாங்கள் இதோ ரொம்ப டீட்டெயிலா அழகாக உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். பெண்ணே என்று அழைக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லி, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் வேற ஸ்தானத்துக்கு சென்று விட்டேன், நீயும் வேற ஸ்தானத்துக்கு செல்ல வேண்டும். எனக்கு தாயாரா இருந்தது ஒரு ஸ்தானம், அது ஒரு காலகட்டம், அந்த காலகட்டம் முடிந்தது, அந்த ஸ்தானமும் முடிந்தது, அந்த ரோலும் சேஞ்ச் ஆயாச்சு உங்களுக்கு. அதனால இந்த நாளிலிருந்து என்ன நீங்க இதோ நான் வளர்த்த குழந்தை இயேசு கிறிஸ்துன்னு மடியில போட்டு நீங்க தாளாட்டுற அந்த தாயா என்ன நீங்க பார்க்க கூடாது. நான் இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய ஒரே குமாரன், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மெய்யான கடவுள் நான். எல்லா முழங்கால்களும் முடங்கணும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யணும், இந்த கட்டளைகளுக்கு நீங்களும் கீழ்ப்படியணும். ஏன்னு கேட்டா ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல நீங்களும் ஒருவரே அப்படி என்று சொல்லி அன்னை மரியாளிடம் அவர் பார்த்து இந்த காரியத்தை சொன்னதுதான் அதோடைய பொருளாகும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதனால நாங்க ஒரு கேள்வி எழுப்பணும், மாதா பக்தர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பணும். நீங்க மாதா பக்தரா இருந்து அன்னை மரியாள் என்கிற இயேசுவின் தாயார் என்கிற அந்த மாதாவிடம் சென்று நீங்க விண்ணப்பங்களை ஏறெடுப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடுங்க, இல்லை நீங்களே வந்து எங்களுக்கு இந்த அற்புதங்களை செய்து கொடுங்க மாதாவே, சுகத்தை கொடுங்க மாதாவே, பாதுகாப்பு கொடுங்க மாதாவே, காணிக்க மாதாவே, எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க மாதாவே அப்படின்லாம் சொல்லி நீங்க ஜெபிக்கிறப்போ, நீங்க வணங்கக்கூடிய இந்த மாதாவால என்ன செய்ய முடியும் என்கிற அந்த கேள்வியை உங்களிடமே நாங்கள் விட்டு விட்டோம். நீங்களே பதில கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அர்த்தத்துல நீங்க மாதாவிடம் கடந்து செல்கிறீர்கள் என்றால், அவர் வல்லமை படைத்தவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும், தனியாய் நின்று உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசுவிடம் சிபாரிசு பேசி உங்களுக்கு காரியங்களை அவங்க நேர்த்தியா செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு. இந்த குடும்பத்துல பார்ப்பீர்களானால், இந்த ஆண் பிள்ளைகள் அம்மாவிடம் சென்று அம்மாவிடம் போய் கேட்பான், அம்மா அப்பாட்ட சொல்லி இதை வாங்கி கொடுமா, அம்மா அப்பாட்ட சொல்லி ஒரு பேட்டு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து நச்சரிப்பான். அவன் இருடா நான் அப்பாட்ட பேசி உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அப்பா வந்து வேலையிலிருந்து வந்தோடனே நல்லா ஒரு காஃபியை கொடுத்து அவங்களுக்கு தலையெல்லாம் அமுத்தி விட்டு அப்பாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அம்மா நைஸாக கேட்பாங்க, ஏங்கப்பா அவங்க புள்ள ஒரே ஒரு பேட்டு கேட்குறாங்க, கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னா, உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு பாருங்க, ப்ளீஸுங்க இந்த ஒரே முறை அப்படின்னு கெஞ்சி ஒரு பேட்டை வாங்கி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாயாராய் இந்த மாதாவை கத்தோலிக்கர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்க தொடங்கி விட்டார்கள். அதைத்தான் இல்லை என்று சொல்லுகிறோம் வேதாகமத்தின் அடிப்படையில. ஏனென்றால் இந்த விதமான ஒரு காரியத்தில் மாதாவுக்கும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி எந்த முரண்பாட கருத்தும் இல்லை. சொன்ன மாத்திரத்திலேயே மாதாவானவர், அதாவது நீங்க வணங்கக்கூடிய மாதா எனக்கு அன்னை மரியாள் இயேசுவின் தாயார், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படிடா நீ எப்படி சொல்லலாம், நான் பார்த்து வளர்ந்த பையன், நீ கீழே விழுந்தப்பெல்லாம் உன்னை தூக்கி நான் தான் வந்து உனக்கெல்லாம் மருந்து காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு உன்னை நான் குளிப்பாட்டி, உனக்கு சின்ன வயசுலேருந்து எத்தனை நான் தாலாட்டு பாடியிருப்பேன், 6 பாடியிருப்பேன், என்னை பார்த்து பெண்ணுன்னு சொல்றியாடா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்கவே இல்லை. சிலுவையின் நண்டையில அவங்க வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்த பெண்ணே, இந்த நாளில இவனே உன்னுடைய மகன் யோவான் சீஷன் என்று சொல்லி அங்க அறிமுகம் செய்கிறார். ஏனென்றால் நான் கடவுள் என்கிற ஸ்தானத்துக்கு நான் சென்று விட்டேன், என்னை நீ தேடினால்தான் உனக்கே ரட்சிப்பு அப்படி என்று சொல்லி அன்னை மரியாளிடம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்னை மரியாளே தன்னுடைய தேவைகளுக்கு இயேசுவின் நாமத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவராகிய தேவன் அங்கு கட்டளை பிறப்பிக்கிறார். இதை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாங்க. சரித்திர நூல் அதுதான் சொல்லுகிறது. கடைசி நாள் மட்டும் அவர் இயேசுவின் நாமத்திற்கு சாட்சியா நின்று ஊழியம் செய்தாங்கன்னு சொல்லி துருக்கி தேசத்துல அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களோட கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் அந்த நாளில இருந்து கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் யோவான் சீஷனோட சென்று அவர் வீட்டிலேயே இருந்தாங்க. தன்னுடைய மகனாக அவர் ஏற்றுக்கொண்டாங்க, அவரும் தன்னுடைய தாயாக அவர் ஏற்றுக்கொண்டார். உறவு முறிந்தது, உறவு மாறினது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகன் கிடையாது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடவுளாய் மாறிவிட்டார். அப்போ நீங்க எல்லாம் சென்று மாதாவே எங்க கடவுளே எங்களுக்கு நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்டா அந்த மாதானால என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை குறித்தெல்லாம்
நாம் சென்ற அத்தியாயங்கள்ல ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டோம். அதனால இன்னைக்கு எனக்கு தெரியும் நிறைய பேர் நீங்க பின்னாடி போக மாட்டீங்க. அதனால உங்களை பின்னாடி போக வைக்கிறதுக்கு தான் இந்த ரத்தின சுருக்கமான காரியத்தை சொல்றேன். இது ரொம்ப டீட்டெயிலா அதுல நாங்க பிரசங்கம் செய்திருக்கிறோம். மறக்காம கேளுங்க, மறக்காம கேளுங்க. சரிங்களா? இன்றைக்கு நாம் முன்னேறி செல்லுவோம். லூக்கா 1வது அதிகாரம் பார்ப்பீர்களானால் 46வது வசனத்திலிருந்து 55 வரைக்கும் 56 வரைக்கும் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். இன்றைய அத்தியாயத்தோட மைய பகுதி இதுதான். நாம் இந்த வசனத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பே இந்த அன்னை மரியாள் பாடின பாடல் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பார்ப்பீர்களானால் வேத பாரகர்களும் வேதத்தை ரொம்ப இந்த தியாலஜியன்ஸ் என்று சொல்வார்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்றப்போ பல காரியங்களை அவங்களால நம்ப முடியல. முதலாவது, இந்த பாடலை எழுதி இருக்கக்கூடிய அந்த அன்னை மரியாள் அப்பொழுது வயது அவங்களுக்கு எவ்வளவா இருந்திருக்கும்னா 14 to 15 வயசு தான் இருந்திருக்கும். அப்போ இவர்களுடைய பின்னணியை பார்ப்போமானால் she was not from a poetic background. அவங்க குடும்பமே பார்ப்பீர்களானால் இப்போ சில பேர் கர்நாடிக் மியூசிக்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஒருத்தர் கர்நாடிக் மியூசிக்கை பாடிட்டு இருக்கிறாங்க, சரிகமா பதனி அப்படின்னு சொல்லி பாடுறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க நல்லா அவங்களோட பின்னணிய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க தாத்தா காலத்துல இருந்தே அந்த குடும்பம் கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப பேர் போனவங்க. அதனால மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா எளிதாக சின்ன வயதிலிருந்தே சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை நன்றாக ட்ரெயின் செய்து இப்படியாக அவங்க தயார் பண்ணி உள்ள அந்த 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 ஒரு வடிவமைப்புக்குள் வருவது, அந்த கட்டமைப்புக்குள் வருவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே போலதான் தாவீதை பார்க்கிறவர்களுக்கும் பல பேருக்கும் ரொம்ப ஆச்சரியம். தாவீதோட பின்னணி சங்கீதம் 69 படிப்பீர்களானால் அவர் நிராகரிக்கப்பட்டார். அதற்கு பின்பே ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் வேற அத்தியாயத்துல வெளிப்படுத்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு அதுல போய் இணைந்து கேட்டுக்கோங்க. மிக மிக ஒரு என்ன சொல்றது, ஹராஸ் பண்ணப்பட்டார். அவருடைய சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டு ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போட்டு அங்க கரடி சிங்கம்லாம் வந்துச்சுன்னா அடிச்சு இந்த பையனை கொல்லுட்டோம் அப்படின்னு அவனை சாகும்படியா அந்த இடத்துல விட்டாங்க. ஆனா இவரு போய் அதெல்லாம் அடிச்சு கிழிச்சு விட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் சாட்சி எழுதியிருக்காரு. கர்த்தரோட வல்லமை தன்மேல் செயல்படுகிறப்போ அவர் இப்படியாக ஒரு மாவீரனாய் அவர் அங்க செயல்பட்டார். அதோடு கூட பல பாடல்களை எழுதியிருக்கிறார். சங்கீதக்காரன், பேரே சங்கீதக்காரன் அவர் பேர். அப்ப இந்த பாடல் எழுதக்கூடிய பின்னணி அவருக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அவர் வீட்டாளர் நிராகரிக்கப்பட்டவர், எல்லாத்தாலும் வெறுக்கப்பட்டவர். இவன் செத்து தொலைட்டுன்னு கொண்டு போய் காட்டுல ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த இதுல விட்டாங்க. காட்டுல போய் ஆடு மேய்ச்சா என்ன, நாய் நரி வரும், ஓனாய் வரும், இது வரும், அது வரும், எல்லா மிருகங்களையும் அவர் சமாளிச்சார். ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிருச்சான் சிங்கம், அவர் கையை உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு வந்திருக்கிறார். அந்த மாதிரிலாம் காரியங்கள் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு இந்த சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கு. அவருக்கும் ஒரு பின்னணியும் கிடையாது. அப்போ இவங்க 2 பேருக்கும் பொருத்தமான காரியம் என்னன்னு கேட்டா 2 பேரும் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பாடல் எழுதியிருந்தாங்கன்னா இவங்க மேல என்னதான் நிற்குது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த மேன்மையான காரியங்களை அவர்கள் பாடல் ரீதியில எழுதியிருக்கிறாங்க. இது சாதாரண காரியமே கிடையாது. இது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு காரியம்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுல இன்னொரு தகவல் என்ன வந்திருக்குன்னு கேட்டா, இத மரியாளே சொல்லி இருக்கிறாங்க. இப்படிதான் நான் அந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்தேன் அப்படின்னு. இது எந்த புத்தகத்துல தான் எழுதியிருக்குன்னா லூக்கா புத்தகத்துல தான் இது இடம் பெற்றிருக்கிறது. ஏன்னு கேட்டா லூக்கா தியோபிலஸ் என்கிற பிரதான ஆசிரியரான அனுப்பப்பட்டவர். போய் இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, நீ போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. அவரு கூட வாழ்ந்தவங்க, அவரை பார்த்தவங்க, இப்போ அவருடைய நாமத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க டிசைபிள்ஸ், சீஷர்களும் மற்றும் அப்போஸ்தலர்களும். எப்படியாவது இவங்க கிட்ட எல்லாம் பேசி, இவர் ஒரு கிரேக்க டாக்டர் வேற. அதனால லூக்கா முதல்ல பார்ப்பீர்களானா பிலிப்பு, அந்திரேயு, இவங்க 2 பேரும் கொஞ்சம் கிரேக்க மொழி பேசக்கூடியவர்கள். அந்த கிரேக்க இதுல இருந்து வந்தவங்க, பார்டர்ல இருந்து வந்தவங்க. அங்கதான் இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் அவரோட சரித்திர நூல்ல எழுதியிருக்கு.
நீங்க பாத்துக்கோங்க. அப்ப இவர் வந்து அங்க அன்னை மரியாள் இயேசுவின் தாயாரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுது. அதனால்தான் இது அவரால் ரெக்கார்ட் செய்ய முடிந்தது. அவங்களே சொல்றத வந்து இவர் வந்து இங்க ரெக்கார்ட் செஞ்சிருக்கிறார், இங்க வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி பின்னணிகள்லாம் வைத்து பாக்குறப்ப இது ஒரு சாதாரண பெண்ணால எழுதுவதற்கு சாத்தியமே அல்லையே. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்ணு, அதுவும் அந்த காலத்துல பெண்களை ரொம்ப இழிவாய் பார்த்து கொண்டு இருந்த கூடிய காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாடலை வந்து அன்னை மரியாள் எழுதியிருக்காங்க. யாரை குறித்து எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆண்டவருடைய மேன்மையை குறித்து, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் என் மேல் பாராட்டின அந்த கிருபையை நினைத்து நான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் எழுதுகிறேன், நான் பாடுவேன், நான் பாடி துதிப்பேன் என்று சொல்லி அன்னை மரியாள் அப்படியாக தன்னுடைய குரலை உயர்த்தி இந்த பெரிய ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை நம்ம வந்து வாசிக்கிறப்போ மிக மிக வியப்படையக்கூடிய காரியங்கள் எல்லாம் இதுல அடங்கி இருக்கிறது. இதுல வந்து சில வால்யூம்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்கிறாங்களா, இந்த பாடலை வைத்தே சில புத்தகங்களே எழுதியிருக்கிறாங்களா. அந்த அளவுக்கு ஆள் கடந்த ரகசியங்களும் கருத்துகளும் உள்ளது. இதெல்லாம் வந்து சாதாரணவங்க ஒரு ஒரு தனி மனுஷனால யோசிக்கக்கூடிய ஒரு காரியமா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது பல பேர் சொன்னக்கூடிய ஒரு கருத்து. இதெல்லாம் நீங்க பைபிள் காலேஜஸ்க்கு போனா, இல்ல பிப்ளிக்கல் லைப்ரரிஸ்க்கு போனா, கூகுளுக்கு போனா இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அன்னை மரியாள், கர்த்தரிடம் தன்னுடைய இருதயத்தை ஊற்றின அன்னை மரியாள், தன்னுடைய ஆத்மாவை கொண்டு தேவனாகிய கர்த்தரை மேன்மைப்படுத்தின அன்னை மரியாள், நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டு அங்க எனக்காக கொஞ்சம் பேசி நீங்க மேட்ரு கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா, நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதா என்கிற அன்னை மரியாள் வந்து சரிப்பா நீ கவலைப்படாத, நீ பாட்டுக்கு இரு, நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த பாடலுக்கு எழுதின அர்த்தமே என்னவென்றால், இதை வந்து ஒரு ரோல் மாடலா, இன்னைக்கு கூட ஒரு மாடல் பிரேயரா இன்னைக்கு கூட, அதாவது இன்னொரு விதமான ஒரு கருத்தும் உள்ளது. இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆ ஃபாதர் இன் ஹெவன் இல்லைங்களா, பரலோக பிதாவே அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தாருல, அது மாடல் பிரேயர் தான். இன்னைக்கு எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னா அந்த ஒரு ஜபத்தை தான் அவங்க பண்ணுவாங்க, வேற ஜபமே தெரியாது அவங்களுக்கு. ஜபம்னா உடனே இதை பண்ணுவாங்க. கத்தோலிக்கர்கள் வந்து அந்த ஹோலி மேரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜபம் இருக்கு, அதையும் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ஜபமே. இதை தவிர அவங்களுக்கு வேற ஜபமே தெரியாது. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு விண்ணப்ப ஜபம் பண்ண தெரியும். மற்றபடி கர்த்தர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்திற்கு ஈடாக இந்த ஜபம், பாடலாக பாடப்பட்ட இந்த ஜபம் மிக மிக மேன்மை வாய்ந்தது என்று சொல்லி ஒரு கருத்து உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. சரி, நம்ம கடந்து போகலாம் இதுக்குள்ள. லூக்கா 1வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 56 வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். இந்த அத்தியாயத்துல இதுதான் நம்ம தியானிக்க போறோம் மீதியான நேரத்துல. And Mary said, மரியாளானவள் சொன்னாள், my soul magnifies the Lord. அருமையான ஒரு தொடக்கம், அருமையான ஒரு ஆரம்பம். என்னுடைய ஆத்மா கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறது என்று சொல்லி, மை லார்ட். இங்கே பார்ப்பீர்களானால் கர்த்தர் என்கிற பதம் வந்து சரி அல்ல. கர்த்தர் என்றால் கடவுள், காட். ஆனா இங்க அவங்க யாரை குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து. My Lord told my Lord, sit at my footstool until I bring your enemies down அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதி வச்சிருப்பாரு. என் கர்த்தரின் தேவனிடம், அதாவது என் தேவன் என்னுடைய கர்த்தரிடம் சொன்னார் அப்படின்னு. நீங்க அந்த என்னோட மொழிபெயர்ப்பு சரியா வரமாட்டேங்குது, ஆங்கிலத்துல எனக்கு தெரியும் இதுதான். அப்ப இங்க இந்த லார்ட் அப்படிங்கிறது வந்து யாரைத்தான் வந்து அவங்க நினைச்சிட்டு அங்க வந்து போட்டுறாங்கன்னா, மெசையாவா என்னுடைய கர்ப்பத்துல தரித்த அந்த சிசு நினைத்து அந்த இடத்துல மேன்மை பாராட்டுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தொப்புள் கொடி உறவுங்கிறதை தாண்டி, தன்னுடைய மகன் என்று பார்க்கிற அந்த உறவை தாண்டி, நான் இவனுக்கு தாய் என்ற உறவை தாண்டி, நான் உங்களுடைய சீஷனா இருக்க விரும்புகிறேன், என்னோட இருதயமானது, என்னுடைய ஆத்மாவானது மேன்மை பாராட்டுகிறது கர்த்தாவே, மேன்மை பாராட்டுகிறது தெய்வமே, என்னையும் ஒரு பாத்திரமாக எண்ணி
தாழ்மையின் ரூபத்தில் இருக்கிறேன். அவங்க ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க. அந்த பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஏழைன்னு கேட்டா, பலியிடுறது கூட புறா தான் கிடைச்சது அவங்களுக்கு. 2 பேருமே ஏழை பேக்ரவுண்ட், ஒன்றும் பெரிய பின்னணி எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு பெண் மரியாள். அந்த மாதிரி ஒரு ஏழ்மையின் ரூபத்தில் இருக்கக்கூடிய என்னை நீர் தேர்ந்தெடுத்து என்னுடைய கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்து நீரே பிறந்தீரே, ஆஹா, என்னுடைய இருதயம் களி கூறுகிறது, என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்மாவானது உம்மை மேன்மை பாராட்டுகிறது தெய்வமே அப்படின்னு அப்படியே பொங்கி ஊத்துறாங்க. And my spirit has rejoiced in God, my Savior. முக்கியமான ஒரு காரியம் இங்க. மாதா என்று அழைக்கப்படுற அன்னை மரியாள் இயேசுவின் தாயாரா இருந்தாலும் அவர் இங்க சொல்லக்கூடிய காரியத்தை கவனித்தீர்களா? என்னுடைய ஆவியில நான் ஆண்டவராகிய தேவனை துதிக்கிறேன், என்னை ரட்சிக்க வந்த ரட்சகர், சேவியர், ரட்சகர். அப்ப இயேசு கிறிஸ்துவ அவங்க எப்படிதான் பார்க்க தொடங்கிட்டாங்க? ஆறாரோ பாடுற குழந்தை மாதிரி இல்ல, தொட்டில போட்டு ஆட்டக்கூடிய குழந்தை இயேசுவா இல்லைங்க, ரட்சகர், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். எவ்வளவு அருமையா பாடுறாங்க பாருங்க. அவங்க ஆவியில உணர்றாங்க, ஆவியில பாடுறாங்க. அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன ஒரு சொல்றது, ஒரு ஆவிக்குரிய மனுஷி என்று சொல்லலாம். ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் கடந்து சென்ற ஒரு பெண், சாதாரண பெண்ணு கிடையாதுங்க. அவங்களுக்கு வயசு வெறும் 14-15 வயசுல எவ்வளவு அனுபவம், எவ்வளவு ஒரு என்ரிச்மெண்ட்னா அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு, சரியானது வந்து செறிவூட்டல் அப்படின்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கும் புரியல. டிக்ஷனரியில பார்த்து சொன்ன உங்களுக்கு. என்ரிச்மெண்ட்னா இந்த ஒரு சிறு வயதிலே எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி, எவ்வளவு ஒரு முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று சொல்லலாம். 48வது வசனத்துக்கு, for he has regarded the lowly state of his maid servant. தன்னை ஒரு வேலைக்காரியாகவும் பணிவிடக்காரியாகவும் அவரை சித்தரித்து என்னுடைய தாழ்மையின் ரூபத்தை பார்த்து என்னை மேன்மைப்படுத்தினாரே, என்னை உயர்த்தினாரே, என்னையும் பார்த்தாரே, என்னையும் கன்சிடர் பண்ணாரே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாங்க. ஹலோ, உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க பார்க்கக்கூடிய இந்த மாதா என்கிற மரியாள், நீங்க தெய்வஸ்தானத்தில் வைத்து நீங்க அங்க போற்றி கொண்டு இருக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, தேர் சுற்று பிரகாரத்தில் எடுத்துட்டு போறீங்க. ஆனா இங்கே இருக்கக்கூடிய மரியாள் தேவனை போற்றி, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மேன்மைப்படுத்தி, தேவனுக்கு சாட்சியாக இருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்ன மாதிரி ஒரு தாழ்மையின் தாழ்மையின் கோலத்தில், தாழ்மையின் ஸ்தானத்தில் இருந்த ஒரு பெண்ணையா நீங்க தேடி வந்தீங்க ஆண்டவரே? இப்படி பார்த்திருக்கீங்களா? நீங்க வணங்கக்கூடிய அந்த மாதாவை, அந்த மரியாளை இப்படியாக நீங்க ஒரு தோற்றத்தில் காட்சி அமைத்து, உங்க இருதயத்தில் காட்சி அமைத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்தது உண்டா? இதுதாங்க இவங்க, இதுதான் ஒரிஜினல் அன்னை மரியாள். For behold, henceforth all generations will call me blessed. வருகிற ஜெனரேஷன்ஸ், வருகிற தலைமுறைகள் எல்லாம் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இந்த காரணத்தினால் அவர்கள் என்னை கூப்பிடுவார்களே. எந்த காரணத்தினால கூப்பிடுவாங்களாம்? எல்லாரும் சொல்றீங்க, நீர் மரியாளே ஆசீர்வதிக்க, அந்த ஜெபம் எனக்கு தெரியலங்க, மறந்து போயிட்டேன், சின்ன வயசுல சொன்னது. அந்த ஹோலி அதெல்லாம் சொல்லி தான் கம்யூனியன் வாங்கினேன் நான் பிஷப் கிட்ட போய். 12 வயசுல மனப்பாடம் பண்ணது. இப்ப கேட்டீங்கன்னா எப்படி ஞாபகம் இருக்கு? எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு. அதனால மன்னிச்சுக்கோங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவள் எல்லாம் சொல்லி அந்த ஜெபத்துல சொல்றீங்கல்ல, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்வதற்கு என்ன மூல காரணமாக இருப்பதை அவங்க இங்க சுட்டி காட்டுறாங்கன்னு கேட்டா, கர்த்தருடைய கண்களில் நான் கிருபை பெற்றது, கர்த்தருடைய கண்களில் நான் தயவை பெற்றது. என்னை போல தாழ்மையின் ரூபத்தில் இருந்த ஒருவளை எடுத்து ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தினார். என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தாரே, என் கர்ப்பத்தின் கனியில பிறந்து மெசையா அந்த உலகத்திற்கு வருகிறாரே, அவரை நான் மேன்மைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையவே அவங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அடிபணிய ஆரம்பிச்சுட்டாங்க, சீஷத்துவத்துக்குள் அப்பொழுதே நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இதனால் தான் வருகிற தலைமுறைகள் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூப்பிடுவாங்க. இந்த அர்த்தத்திலேயே நீங்க அந்த ஜெபத்தை பண்றீங்க? ஹலோ, for he who is mighty has done great things for me.
and holy is his name. 49வது வசனம், என்னில் பெரிய காரியங்களை செய்த அந்த தேவனுக்கு எல்லா துதி கனமும் இருக்கட்டும், அவருடைய நாமம் பரிசுத்த நாமம் என்கிறார்கள். பரிசுத்தவதி, இவங்க பரிசுத்தவதி. அவங்க இருதயம் முழுவதும் பார்ப்பீர்கள், ஆனால் எப்பொழுதும் கர்த்தரையே நாடிக்கொண்டிருக்கும். நீங்க கர்த்தரையே நாடிக்கொண்டிருந்து பாருங்க, உங்களுக்கு வேற எந்த இதுலயும் கவனம் போகவே போகாது. எவன் என்ன சொன்னாலும் சரி, இந்த பக்கம் காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய நாடி நரம்பு எண்ணம் ரத்த அணுக்கள் எல்லாமே கர்த்தருடைய பிரகாரங்களை நாடி போகும், கர்த்தருடைய திட்டங்களை நாடி போகும், கர்த்தருடைய தெய்வீக ஞானத்தை நாடி போகும், கர்த்தருடைய நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாடி தேடி என்றென்றைக்கும் உங்க ஆத்மா அலைந்து கொண்டே இருக்கும். வேற எவன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது பெருசாவே படாது. அதே மாதிரி நேரத்தை வீணடிக்க வரவங்களெல்லாம் நீங்க உட்கார வச்சு சோறு போட்டு அங்க இது பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஐயோ அப்பா என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு பேசாம கதவை பூட்டி உள்ள உட்காந்துக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் இவங்க மரியாள். அது இருந்ததுனாலதான் அவங்க சொல்றாங்க, பரிசுத்த நாமம் கொண்ட நாமம் இயேசுவின் நாமம். ஹோலி இஸ் ஹிஸ் நேம். இங்க யாருக்கு அந்த ஹோலி இஸ் ஹிஸ் நேம் சொல்றாங்கன்னா, தன்னுடைய வயதுல தன்னுடைய கர்ப்ப பையில உருவான அந்த சிசுவை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ நீங்க போய் மாதாவை ஆராதிக்கிறப்போ அவங்க யாரதான் ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வம் தான் இது. அப்ப நீங்க அவங்க கிட்ட போனா அவங்க யாருக்கிட்ட தான் காமிச்சு கொடுப்பாங்க வழிய? அப்பா நீ போய் அங்க என்னையாப்பா இழுக்கிறீங்க இதுல? நான் யாரு? உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல நான் யாரு? நானே அவரை நாடிதான் போறேன், நானே அவரை தான் போற்றி புகழ்றேன், நானே அவரை தான் மேன்மைப்படுத்துறேன், நானே அவரை சார்ந்துதான் இருக்கிறேன். என்ன உயர்த்தினதே அவரு தான். அவருக்காக தான் நான் வாழ்ந்தேன், அவருக்காக தான் நான் பிறந்தேன், அவரைத்தான் நான் என்னோட கர்ப்ப பையில சுமந்து அவருக்காக தான் நான் பாடலே பாடி இருக்கிறேன்ப்பா. நீ என்கிட்ட வந்து அவர்கிட்ட போய் பேசின எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் யாரு நடுவுல அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதுக்கு இதுதான் வந்து சாத்தியக்கூறு தான். இதுதான் எவிடன்ஸ். 50வது வசனத்துக்குள்ள போறேன். And his mercy is on those who fear him from generation to generation. மிக மிக முக்கியமான வசனம். ஹலோ, நீங்க எங்க இருந்தாலும் சரி, கிச்சன்ல இருக்கிறீங்களோ, நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்களா, தயவு செஞ்சு இந்த ஒரு வசனத்தை கவனிங்க. தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய இரக்கம், அதாவது and his mercy is on those who fear him. அவருடைய இரக்கம் யார் மேல இருக்குமா? தலைமுறை தலைமுறைக்கும். அவருடைய நாமத்திற்கு எவன் ஒருவன் பயப்படுகிறானா நடுங்கிட்டு போய் ஐயோ அடிச்சிருவாரு கொன்றுவாரு, அப்படி இல்லை. இங்க பயம் என்கிறது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. அவருடைய நாமத்தில் கனம் வைத்திருக்கிறவனுக்கும் அவருடைய நாமத்தை சார்ந்து நடக்கிறவன், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஃபியர்னா என்ன? ஃபியர் தி லார்ட் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை கனப்படுத்தணும். எல்லா விதியிலும் எல்லா ரீதியிலும் அவரை கனப்படுத்தக்கூடிய ஒருவன் எவன் இருக்கிறானோ அவனை தேடி வருவார். அவன் மேல் இரக்கம் உண்டாயிருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய இரக்கம் அவனை விட்டு பிரியாது இருக்கும். இதை சொன்னது யாருங்க? ஏங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இதை சொன்னது யாரு? இதை சொன்னது மரியாள், மாதா என்கிற மரியாள். இப்ப தெரியுதுங்களா அவங்க மேல ஏன் இறக்கம் வந்துச்சுன்னு கேட்டா, அவங்க தேவனை சார்ந்து நடந்தாங்க, தேவனுக்கு பயந்து நடந்தாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க, ஆண்டவருடைய அழைப்புதலுக்கு அவங்க செவி சாய்த்தாங்க, அவர் சொன்னதை எல்லாம் ஒண்ணு விடாம பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்படியே ஆகட்டும்ட்டாங்க. மத்திய 1வது அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் கிறிஸ்மஸ் கேட்கற செய்தி தானே. அப்புறம் நான் அது புதுசா சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இதை யாரும் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை. எந்த கிறிஸ்மஸ்லயும் இதை பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை. இதைதான் பிரசங்கம் பண்ணணும். சாங் ஆஃப் மேரி. லூக்கா எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. போய் அந்த அன்னை மரியாளோட உட்காந்து அவர் கிளீனா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அருமையான ஒரு இது புத்தகம். அப்போ இவங்களே அவங்கள தேவனுக்கு பயந்து நடந்து அவரை சார்ந்து இருக்கிறப்ப இவங்க கிட்ட போய் என்ன திருப்பி அதையே சொல்லட்டுமா? நான் உங்களை எல்லாம் வந்து இது பண்றேன், ரொம்ப தள்ளுறேன், கிண்டல் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. விழிப்புணர்வு அத்தியாயங்கள், இது விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டிய அத்தியாயங்கள். ஏன்னு கேட்டா வேதாகமத்தின் அடிப்படையில தான் நீங்க உருவாக்கின இந்த மாதா என்கிற மரியாள் அதாவது உருவாக்கப்பட்டார் இல்லைங்களா? அப்ப இந்த அன்னை மரியாள் யார் என்று சொல்லி தெரியாமல நீங்க பாட்டுக்கு ஒரு வடிவு கொடுத்து நீங்க அந்த இதுல போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள, அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
வழி மாறி போறீங்கன்னு அர்த்தம். உண்மையை புறம்பே தள்ளிட்டு அது புறம்பான காரியத்தை வந்து நீங்க உண்மையா நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்களே உங்களை நியாயம் தீர்த்துக்கோங்க. நான் யாரையும் நியாயம் தீர்க்கல. கர்த்தரும் அதை செய்ய மாட்டார். உங்க இஷ்டங்க, உங்க இஷ்டங்க. நாங்க யாரு சொல்றதுக்கு? கர்த்தர் யார் அதை சொல்வது? கர்த்தருக்கே உரிமை இல்லை. அப்ப எங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கு? இப்ப நீங்க கவனிச்சிங்களா? தலைமுறையும் வந்து என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி எதனால போட்டுருவாங்களாம்? ஆண்டவர் இவங்க மேல இவன் இந்த அம்மா மேல வச்சிருக்கிற கிருபைனால. எதனால அவங்களுக்கு அந்த கிருபை இறக்கம் வந்துச்சுன்னா, கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. நீங்க மாதாவுக்கு பயந்து நடக்கிறீங்க. இதை கேட்கிற மாதாவோட இருதயம் எப்படி உடையும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை எழுதி வச்சது அவங்க தான். மேல போலாமா? 51வது வசனம். He has shown strength with his arm. தன்னுடைய கரத்தை கொண்டு என்னை பலப்படுத்தினார். அன்னை மரியாளுக்கு யாரிடமிருந்து பலம் தேவைப்படுகிறது? யாரோட கருத்தை அவங்க தான் நாடி இருக்காங்க? யாரோட கருத்துல அவங்க அடங்கி இருக்காங்க? ஹலோ, அன்னை மரியாளுக்கே யாரோட கருத்துல இருந்து பலம் தேவையா இருந்தது? தேவனாகிய கர்த்தர். அதை நான் சொல்லல, அன்னை மரியாளே சொல்லியிருக்காங்க. நீங்க வணங்கக்கூடிய அந்த மாதா என்கிற அன்னை மரியாளே சொல்லி இருக்கிறாங்க. He has scattered the proud in the imagination of their hearts. பெருமை கொண்ட மக்களை அவர் சிதறடித்து போட்டார் என்று சொல்லுகிறார். ஏன்னு கேட்டா, அந்த காலகட்டங்களில் இதோட அர்த்தத்தை என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த காலகட்டங்களில் என்னன்னு கேட்டா, நிறைய பெண்கள், எஸ்பெஷலி பணக்கார பெண்கள், அவர்களும் பரிசுத்தவதிகள் தான், ஆனால் கல்யாணமே கட்டிக்காம இருந்தாங்களாம். ரொம்ப பணக்கார பெண்கள். ஏன்னு கேட்டா, அந்த காலகட்டத்துல தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, மெஸ்ஸியா வர்றதுக்கு நேரம் வந்தாச்சு, இனி தாமதம் இருக்காது அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் அவங்க வச்சு ஆராய்ந்து பார்க்கிறப்போ எல்லாத்துக்கும் தீர்மானமா தெரிஞ்சிருச்சு, எந்த நேரத்தில் வேணாலும். இப்ப இந்த காலகட்டத்துல அதே மாதிரிதான் எல்லாரும் சொல்றது என்ன? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக மிக சமீபம். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் 1வது வருகை மிக மிக சமீபம். குழந்தையா பிறக்க போறார், சிசுவா பிறக்க போறாருன்னு சொல்லி எல்லாரும் அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னு கேட்டா, நான் வர்ஜினா இருந்தாதான், ஏதாவது நான் வந்து கன்னியா இருந்தாதான் எனக்கு என்னோட கர்ப்பப்பையில வந்து பரிசுத்த ஆவியானவர்னால அந்த கிரியை செய்ய முடியும்னு சொல்லி கல்யாணமே பண்ணிக்காம இருந்தாங்களா நிறைய பேர். அப்போ அந்த பெருமை என்னை சேருமே, என் சந்ததியை சேருமே. இந்த குடும்பத்தில் பிறந்த பெண்ணு நான் தான் அது மெஸ்ஸியாவை பெற்றெடுத்தவள் சொல்லி பெருமையா நான் வந்து கம்பீரமா வாழ்நாள்லாம் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு பெருமையை, அதாவது பெருமையின் இறுதியான்னு தெரியாமலே அவங்க வந்து பெருமையா இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்க நிராகரிச்சு போட்டீங்க ஆண்டவரே. ஆனா என்னை தேடி வந்தீங்க, தாழ்மையின் ரூபம் எடுத்த லோலி ஸ்டேட். அங்க மரியாள் சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்க, லோலி ஸ்டேட். தாழ்மையின் ரூபத்துல இருந்த ஏழை பெண்ணான என்னை தேடி வந்தீங்களே ஆண்டவரே. பா, என்ன கிருபப்பா, என்ன இறக்கம்பா அப்படின்னு இருதயத்தை ஊத்துறாங்க அங்க. இதை நான் முதல் முறை வாசிக்கிறப்போ என் கண்கள்லாம் குளமானதுங்க. சின்ன பெண்ணுங்க, 14 வயசு, யாருமே இல்லை, யாரும் வந்து நிக்கல. அவங்க தாயாரும் வரல, அவங்க தந்தையும் வரல. பாருங்க, அவங்க தாயார் தந்தையை குறித்து அங்க ஒண்ணுமே இருக்காது. அனாதை பிள்ளையா நிக்கிறான். யோசேப்பை அனுப்பி வச்சாங்க, ஆனா யோசேப்புக்கும் வந்து மனசு இல்லை. ஏன்னா இதை எப்படி சமாளிக்கிறது, நம்ம இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இயல்பு தானே. அப்போ அன்னைக்கு தேவதூதர் வந்து சொன்னது அவர் விசுவசிக்காம, ஐயா இது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் ஆளு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மோசே சொன்னார் பாருங்க. கர்த்தர் வந்து பேசுறப்போ, என்ன ஆளு விட்டுருங்க, வேற யாராவது நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிற ஆண்டவர்ன்னு சொன்னார். அதுல கட்டுங்கோபம் கொண்டார் ஆண்டவர். யாத்திராகமம் எடுத்து படிச்சு பாருங்க, கட்டுங்கோபம் கொண்டாருன்னு இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லலைங்க இந்த பெண்ணு. அவளை பெண்ணுங்க, உலகத்தால நிராகரிக்கப்பட்ட பெண், நல்ல பெண், பரிசுத்த பெண். அந்த பெண் இந்த பாடலை எழுதுறப்போ அவங்க எப்படி இருதயத்தை ஊத்தி அழுது எழுதியிருப்பாங்க, எப்படி பாடி துதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க போய் இவங்களை பாடி துதிச்சுட்டு இருக்கிறீங்களே, அப்ப அவங்க இருதயம் எப்படி கிழிக்கப்படும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பெண்ணுங்க, பரிசுத்தவதிங்க. யார் கைவிட்டாலும் என் ஆண்டவர் கைவிட மாட்டார். கைவிடலையே, கர்த்தர் பாதுகாத்தார். He has shown strength with his arm. He has scattered the proud in the imagination of their hearts. அவங்க இருதயத்துல வந்து அவங்க யோசித்து கொண்டிருந்தாங்களா, இந்த பாத்திரத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு. அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல.
மேல போலாமா? 52வது வசனம். இன்னும் 4 வசனம் தான், பார்த்துட்டு முடிச்சிடலாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ. யாரோ ஒருத்தர் கதையை சொல்லிட்டு இல்லைங்க. இந்த அருமையான மாதா என்கிற அன்னை மரியாளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். அன்னை மரியாள், எனக்கு தெரிந்த அன்னை மரியாள் இயேசுவின் தாயார். எப்படிப்பட்ட பாத்திரம்னு சொல்லி பேசிட்டு வரோங்க. கவனிச்சுட்டு இருக்கீங்களா? He has put down the mighty from their thrones and exalted the lowly. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் தள்ளி போட்டார். அங்க இருக்கக்கூடிய சீமாட்டிகள் எல்லாம் தள்ளி போட்டார். அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சீமான்கள் எல்லாம் தள்ளி போட்டார். ஆனால் என்னை போல தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை தேடி வந்து என்னை உயர்த்தினாரே, என்னை உயர்த்தினாரே. அப்ப எங்க மகிமை யாருக்கு தராங்க பாருங்க? ஆண்டவராகிய தேவனுக்கு தராங்க. இப்படி ஜெபம் செய்யறவங்க கிட்ட போய் நீங்க போய் நீங்க தான் மேன்மைப்பட்டவர் தெய்வமே, என் அருமையன் மாதா, என் அருமை மாதாவே, காணிக்க மாதாவே, சகாய மாதாவே, ஆரோக்கிய மாதாவே, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆரோக்கிய மாதாவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிர்வாண கோலத்துல அடிப்பட்டு ரத்தம் சிந்தி அங்க தொங்கிட்டு இருந்தாரு. அந்த ரத்த துளிகள் எல்லாம் அவங்க மேல விழுந்திருக்கும். அப்போ அவங்க இருதயத்துல ஈட்டி பாய்ந்து அங்க துடித்தார்களாம். இயேசு விட அதிகமாக இவர் துடித்தார் என்று சொல்லி எல்லாம் ஒரு தரப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அதோட ப்ராஃபஸிங்க. இயேசு அதற்காக ஒப்பு கொடுத்துட்டாரு தன்னுடைய உடலை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை. வலி, வேதனை எல்லாம் நம்ம இமேஜினே பண்ண முடியாது, உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் அதிகமான வேதனை யாருக்கு இருந்ததுன்னா, இது எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க மரியாள், அன்னை மரியாள். ஆனால் அது நிறைவேறுகிறப்போ அவங்களால தாங்க முடியலங்க. உங்க யாராவது ஒருத்தர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க அப்பா பிரியமானவர்னு வச்சுக்குவோம், அவர் மரித்து போற வரைக்கும் என்னப்பா நீங்க போங்கப்பா அப்படின்னு நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிருவீங்க. டே என்னடா நான் சொல்றது கேட்க மாட்டியாடான்னு, விடுங்கப்பா அப்படின்ட்டு நீங்க போயிருவீங்க. ஆனா திடீர்னு நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போ ஒரு நாள்ல அந்த அப்பா எந்திரிக்கல, மரித்து போயிட்டார். நீங்க எப்படியெல்லாம் கதறி அழுதுருப்பீங்க. நிறைய பேர் உங்க தகப்பனை இழந்திருக்க கூடும். எப்படியெல்லாம் கதறி அழுதுருப்பீங்க. வருஷம் வருஷம் அந்த நாள் வரப்போ உங்க இருதயம் எல்லாம் கிழிக்கப்படும். உங்க இருதயத்தை ஈட்டிப்பா அந்த போல இருக்குச்சா, இந்த நாள்ல தானே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த நாள்ல தானே இந்த மாதமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா உங்க அப்பாவை, உங்க தகப்பன் அவ்வளவாய் நீங்க நேசிக்கிறீங்க, உங்க தாய் அவ்வளவாக நேசிக்கிறீங்க. எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்க சாகுற வரைக்கும் உங்களால மறக்க முடியாது உங்க அன்பு தாயும் உங்க அன்பு தகப்பனையும். அதே மாதிரிதான் உலகத்தின் ரட்சகர் தன்னுடைய கர்ப்பப்பையில பிறந்து இவர் வளர்த்தி இவங்களை ஆளாக்கி இவங்க கூடயே இருந்தாரு 30 ஆண்டுகள். அதற்கு பின்பே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து அவர் சிலுவையில மரண தருவாயில இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய அன்னை மரியாளோட இருதயம் எப்படி கிழிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை விட அதிகமா கிளியும் நீங்க போய் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு ஆரோக்கியமாதாவே அப்படின்னீங்கன்னா. அதுக்காக தான் சொன்னது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் கொடுக்கணும்னு தான் தன்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறும்படிதான் என் மகன் என் கண்ணு முன்னாடி கிழிச்சு தொங்கப்பட்டான். அவருடைய உடம்புல 355 காயங்கள் இருந்ததாம். 355 காயங்கள். ஏன் தெரியுமா? ஜூயிஷ் கேலண்டர்னா யூதர்களுடைய கேலண்டர்ல 355 நாள் தான் இருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஒவ்வொரு நாளிலும் புது கிருபை அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு கிடைக்கணும், சுகம்பல கிடைக்கணும்னு. அப்படி என் மகன் அடிபட்டு, என் மகன் சொல்ல மாட்டாங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே குமாரன் அடிபட்டு உங்களுக்காக எனக்காக மரித்தாரு. எங்கிட்ட வந்து ஆரோக்கியம் கொடுன்னு கேக்குறீங்களே, இது நியாயமானு கேட்பாங்களா மாட்டாங்களாங்க? இயேசுவே என்னை காப்பாத்துப்பா. மேல போலாமா? ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு. 53, 54, 55, 56 இன்னும் 4 வசனம் இருக்கு. He has filled the hungry with good things and the rich he has sent them away empty. பணக்காரர்கள் எல்லாம் வந்து வெறுமையாக அனுப்பிவிட்டு வெறுமையின் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், பசி பட்டினினால வாடி இருக்கிறவர்களை அவர் நிரப்பினார். யாரு அவர்? யாரு? ஹீனா யாரு? கர்த்தர் கிடையாதுங்க, ரட்சகராய் பிறந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. ஏழ்மையின் ரூபம் எடுத்து தரித்திர கோலம் எடுத்து எனக்காக உங்களுக்காக வாழ்ந்து வந்த இந்த இயேசு, நீங்களும் நானும் தரித்திர கோலம் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி, அவரை போல நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த தரித்திர கோலத்து நிமித்தமாக நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கப்பட்டீர்கள். வேதத்தில் எழுதியிருக்கு. இதைத்தான் உங்க அன்னை மரியாள், உங்க மாதா என்கிற அன்னை மரியாள் சொல்லுவாங்க.
அதுக்கு என்ன மாதான்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய மாதான்னு பேர் வச்சிருக்கலாம் நீங்க. அப்ப நீங்க ஐஸ்வர்யத்தை கேட்ட என்ன சொல்லுவாங்க அவங்க? எப்பா சாமி, நான் எழுதி வச்ச பாடல்ல இதை கண்டிப்பா நான் ஒரு லைன் எழுதி வச்சிருக்கிறேன்ப்பா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் ரட்சகராக. உங்களை கைவிடக்கூடாதுன்னு தான், நீங்க பசிப்பட்டினால வாடக்கூடாதுன்னு தான், நீங்க தரித்திரத்துல இருக்கக்கூடாதுன்னு தான், இழந்ததையெல்லாம் திருப்பி பெற கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாருன்னு தான் நானே இந்த பாடலை பாடியிருக்கேன்ப்பா. என்னையும் அப்படிதான் காப்பாத்தினாரு. நான் ஏழ்மையின் ரூபத்தில் இருந்தவன் தான். ஏழைன்னா என்ன, 3 நேரம் சாப்பாடுலாம் கிடைச்சிருக்காது. ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவங்க தான் அன்னை மரியாள். அவங்க எழுதி வச்சதுங்க. மேல போலாமா? 54வது வசனம். He has helped his servant Israel in remembrance of his mercy. இஸ்ரவேல் என்கிற தன்னுடைய தாசனை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. தன்னுடைய இரக்கத்து நிமித்தமாக அவர் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். என்னையும் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் குலத்தை நினைவு கூர்ந்ததுனால்தான் என்னுடைய கர்ப்ப பையில இன்றைக்கு சிசுவாகிய மெஸ்ஸையா வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மேன்மைய அங்க பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய கர்த்தருக்கும் இதோ அவருடைய குமாரனாகிய இயேசு மெஸ்ஸையா பிறக்கக்கூடிய இயேசுவுக்கும் கொடுக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு கணத்தை கொடுக்குறீங்க, ஆனா அவங்க கணம் யாருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? As he spoke to our fathers, to Abraham, and to this seed forever. இங்க ஏதோ அந்த சீட் என்கிற காரியம் பாத்தீங்கன்னா 1 யோவான் 3வது அதிகாரம், இருங்க சாரி கரெக்டா சொல்லணும் வசனத்தை மட்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 8-9 வசனத்தையும், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தையும் அங்க பெண்ணு வித்து இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வித்து, சீடு. அந்த பெண்ணு இவங்க தான். அவங்க பெண், அந்த பெண்ணோட வயத்துல வளர்ற அந்த வித்து யாருன்னு கேட்டா த சீட் ஆஃப் காட். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, கதையெல்லாம் அடிச்சு விடலைங்க. அதனால சும்மா அவ்வளவு சீப்பா கேட்காதீங்க. வேத வசனத்துல இருந்து பேசிட்டு வரேன். நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அது வேற விஷயங்க. இங்க பேசுறதுக்கு மரியாதை கொடுங்க. வேத வசனத்திலிருந்து, ஆண்டவராகிய ஜீவனுள்ள வசனத்திலிருந்து பேசிட்டு வரேன். ஜீவனுள்ள ஆண்டவர் எழுதின ஜீவனுள்ள வசனம். ரெஃபரன்ஸா கொடுக்குற சும்மா விளையாட்டுக்கு இல்ல. எவ்வளவு பெரிய ப்ராஃபஸி இந்த அம்மா மூலமா நிறைவேறது தெரியுங்களா? ஆதியாகமம் 3:15 எழுதின அந்த வித்து இவங்க கர்ப்பப்பையில வளர்ந்துட்டு இருக்குங்கிறது அவங்க நினைவு கூற எங்க சொல்றாங்க. சீட் டு ஹிஸ் சீட் ஃபார் எவர். தெரியுதுங்களா? எவ்வளவு கருத்து, எவ்வளவு வெளிப்பாடு பாருங்க. இவங்க பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகல, தியாலஜி எல்லாம் படிக்கல, பைபிள் வாசிக்கல. அப்ப தெரியுதா சக்கரியோட வாய ஏன் போய் கட்டுனாருன்னு? ஏன்டா பைபிள்லாம் படிச்சுட்டு உனக்கு எவ்வளவு நாய் பேசுறான் பாருவேன் அப்படின்னு தூதருக்கு கோபம் வந்துருச்சு கப்ரியலுக்கு. ஆனா இவங்க இந்த சின்ன பெண்ணு கேட்கிறப்ப அவர் கோபம் வரல. பாவம் சின்ன பொண்ணு, 13 வயசு பொண்ணுங்க, என்ன தெரியும் அதுக்கு, குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்லி கொடுக்குறாரு. உடனடியா கீழ்ப்படிந்த உடனே எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு பெண்ணுங்க, என்ன ஒரு அற்புதமான ஒரு கீழ்ப்படிதல் பாத்திரம். பா, நினைச்சு கூட பார்க்க முடியாது. And Mary remained with her about 3 months. பாத்தீங்களா? அதோட தொடர்ச்சியா வருது. அங்க பாடல பாடுறாங்க. பாடி யார்கிட்ட பாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க? எலிசபெத் அம்மையார்கிட்ட. கரெக்டா வந்துருச்சு பாருங்க. எலிசபெத் அம்மையார்கிட்ட பாடின பாடல் லூக்காக்கு எப்படி தெரியும்? அதே மரியாள் தான் லூக்கா கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அங்க லூக்கா கிளீனா எழுதி வச்சிருக்கிறார், இதைத்தான் பாடுன அன்னைக்கு அப்படின்னு. 3 மாதங்கள் அங்கே இருந்து பணிவிடை செய்து தாழ்மையின் ரூபம் எப்படி பாருங்க. தானே இப்ப இந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் இப்ப பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா, நான் ஒன்னும் டம்ளர் எடுத்து வைக்க மாட்டேன், எங்க ஜூஸ் வரலையா ஒன்னும் அப்படிம்பாங்க. ஆனா இந்த சிறு பெண் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. 3 மாசம் ஆச்சு இவங்க பிரெக்னென்ட் ஆகி. ஆனா அங்க நிற மாசத்துல இருக்கக்கூடிய நம்ம எலிசபெத்துக்கு பணிவிடை செய்யறாங்க உட்காந்து. அப்பா, என்ன ஒரு அற்புத மரியாதைங்க, என்ன ஒரு அற்புத படைப்பு. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவதியை நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய காரியங்கள் ஒன்னும் ஏராளம் இருக்கு. வருகிற அத்தியாயங்கள் எல்லாம் அதுல ஏகப்பட்டதை நாங்க சொல்லி தந்துட்டு இருக்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் 2-3 அத்தியாயம் தான் முடிஞ்சது. இது ரொம்ப இது
என்ன ஒரு சீரியஸ் தான், பைபிள் சீரியஸ் தான், வேதாகம தொடர்ச்சியா படிக்கக்கூடிய ஒரு காரியம் தான். பட் ஆனா இன்னொரு 3 தான் இருக்கு. ஆங்கிலத்துல நிறைய பண்ணுவோம். அங்க 3 மாதங்கள் வந்து பணிவிடை பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஹலோ, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு டீச்சிங் இல்லைங்க. பரிசுத்த தேவனுக்கு எல்லா துதிகன மகிமை உண்டாயிருப்பதாக. இன்றைய தினத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பெரன்சி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன், விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும் நம்புறேன். கர்த்தர் உங்களை நடத்தட்டும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளில அன்னை மரியாளை குறித்த பல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கப்பா. எப்படிப்பட்ட பரிசுத்த பாத்திரம், இவர்களைப் போல நானும் மாற வேண்டும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் மாற வேண்டும். உம்மை சார்ந்து நாங்கள் இருக்க வேண்டும். உம்முடைய கிருபையை நாடி நாங்கள் தேடி ஒவ்வொரு நாளிலும் உம்மிடம் வந்து மண்டையில நாங்கள் சேர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களோட இணைந்திருந்ததுக்காக நன்றி. இந்த வீடியோ சேனல் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்ஸ், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் போடுங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுங்க. கர்த்தருடைய வசனம் எல்லா இடத்துலையும் துணிக்கப்படட்டும். ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் இப்போ கரெக்டா உங்களுக்கு தெரியும் எங்க போகணும்னு. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மரியாள் சென்ற அந்த இயேசுவிடம் சென்று, அவர் இந்த ரட்சகரிடம் சென்று உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.